பிரம்மஞானமே ஒரு வெள்ளம் போல் தேங்கி இருப்பவர் பராசரரும் அவருடைய திருக்குமாரரான வேதவியாசரும். அவர்கள் நமக்காக சிறந்த புராணங்களை ஈந்தனர். புரா அபி நவம் புராணம்னு சொல்லுவர். மிகவும் பழையதாக இருந்தாலும் அன்றன்று புதியதான அர்த்தங்களை, அன்றைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை நமக்கு கொடுக்கிறபடியால் புராணம்னே இது கொண்டாடப்படுகிறது. புராணங்களிலே சிறந்தது ஸ்ரீ விஷ்ணு புராணம், புராண ரத்னம்னு கொண்டாடப்படுகிறது. பராசர மகரிஷி இதை நமக்கு கொடுத்து போந்தார். அதில் மொத்தம் 6 அம்சங்கள். முதல் அம்சத்திலே ஜெகத் சிருஷ்டியை பற்றியும் பகவான் தன் திருமேனியாலே இது இத்தனை எப்படி தரிக்கிறார் என்பதை பற்றியும் நேற்றைக்கு பார்த்தோம். இனி 2வது அம்சத்தில் பூகோளம் எப்படி உள்ளது, பூமிக்கு கீழே எவை உள்ளன, அண்டகடாகங்களை பகவான் சிருஷ்டித்திருக்கிறாரே அதில் 6 உள்ளனர், நரகம்னா என்ன, ஏன் நரகத்துக்கு போகிறோம், என்ன பிராயஷ்சித்தம் செய்தால் இது இத்தனையும் தவிர்த்து கொள்ளலாம், தேக ஆத்ம விவேக ஞானம், ஜீவாத்ம பரமாத்ம விவேக ஞானம், அதற்குண்டான ரிபு நிதாக சரித்திரம், இவை அனைத்தும்தான் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது. சில கதைகளும் உள்ளன, பல கருத்துகளும் உள்ளன. பகவான் உலகத்தை சிருஷ்டித்தார்னு பார்த்தோம். சிருஷ்டியை 2 விதமாக பிரிப்பார்கள். ஒன்று சமஷ்டி சிருஷ்டி, மற்றொன்று வெஷ்டி சிருஷ்டி. தன்னுடைய நாபீகமலத்திலிருந்து நான்முகன் பிரம்மாவை படைக்கிற வரைக்கும் ஒரு வகையான சிருஷ்டி. பிரம்மாவை வைத்துக்கொண்டு மேலும் அனைத்தையும் படைக்கும் வரைக்கும் அடுத்த வகையான சிருஷ்டி. இதைத்தான் அத்வாரகம் சத்வாரகம்னு கூறுவர். அத்வாரகம்னா 6 உதவியும் இல்லாமல் தானே செய்கிறது. சத்வாரகம்னா பிரம்மாவை வைத்துக்கொண்டு அவர் மூலமாக படைப்பது. சமஷ்டின்னு சொல்றது பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இதெல்லாத்தையும் வரைக்கும் படைக்கிறது. வெஷ்டின்னு சொல்றது மேற்கொண்டு தாவரங்கள், ஜங்கமங்கள், மனிதர்கள், அரக்கர்கள், கந்தர்வர்கள் இது முதலான எல்லாரையும் படைப்பது. அப்படி படைத்து எங்கு வைக்க? அதற்குத்தான் பெரிய அண்டகடாகங்களை பகவான் உருவாக்குகிறார். அண்டம்னு சொன்னால் வட்ட வடிவத்தில், முட்டை வடிவத்தில் இருக்கும் ஓர் இடம். அதுதான் கட்டாகம்னு சொல்றா, அண்டம்னு சொல்றோம். அண்டத்தில் மொத்தம் 14 லோகங்களை சிருஷ்டிக்கிறார். கீழே இருக்கிறது பாத்தாள லோகம், மேலுலகம் அனைத்துக்கும் மேலே இருக்கிறது பிரம்மாவனுடைய சத்தியலோகம். அதுலேருந்து இது வரைக்கும் 50 கோடி விஸ்தீர்ணை, 50 கோடி யோஜனை இதுக்கு அதற்கு இருக்க தூரம். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் விளக்குவதற்காக முற்படுகிறார். நாம் ஒரு இடத்துல பாரத தேசத்தில் இருக்கமே, அதுக்கு இதுகளோடெல்லாம் என்ன தொடர்பு? 14 லோகத்தில் ஒரு இடத்துல இருக்கமா, நம்மளே லோகமா, நம்ம எவ்வளவு பெருசுன்னு பூமியை புரிஞ்சுட்டு இருக்கோமோ அவ்வளவுதானா, எது இந்த லோகம்? வைகுந்தம்னு சொல்கிறோமே, அதுக்கு இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும்? எல்லா கணக்கையும் சொல்ல போகிறார். 14 லோகங்கள் கொண்டது ஓர் அண்டம்னு பார்த்தோம். அதில் நடு லோகத்தில் தான் நாம் இருக்கோம். பூமண்டலம், பூமின்னு சொல்லலாம், பூமண்டலம்னு சொல்லலாம். நாம் வாசம் பண்ணுற இந்த பூமியே லீலா விபூதி ஆயிடாது. லீலா விபூதின்னு பகவானுக்கு ஒரு சொத்து, நித்திய விபூதிங்கிறது மற்றொரு சொத்து. எதெல்லாம் படைக்கப்படுமோ அழைக்கப்படுமோ, சிருஷ்டி ஏற்பட்டு ஆரம்பிச்சதுன்னா படைக்கப்படணும், சம்ஹாரம் ஆரம்பிச்சுடுத்துன்னா அழிக்கப்படணும். இந்த மாதிரி படைப்பு அழிப்பு இதுகளுக்கு உட்படுறதா இருந்தால் இதுதான் பகவானுடைய லீலை. இந்த லீலைக்கு உட்பட்ட விபூதியை லீலா விபூதின்னு சொல்லிடுறோம். இந்த லீலைக்கு உட்படாத விபூதியை நித்திய விபூதின்னு சொல்லுவோம். அது படைக்கப்படாது, அழிக்கப்படாது. இப்போ இந்த படைத்து அழிக்கப்படும் லீலா விபூதி 1/4 பங்குன்னு வச்சுக்கோங்க. படைக்கப்படாத அழிக்கப்படாத நித்திய விபூதி இதை போல 3 மடங்குன்னு வச்சுக்கோங்க. பாதோஸ்ய விஸ்வாபூதானி திருபாத சியாமிருத்தன் திவின்னு உபனிஷத்து சொல்றது.
பாதம் பாதம்னா கால் பங்குன்னு அர்த்தம். விஸ்வாபூதானி, இந்த லீலா விபூதி அனைத்தும் கால் பங்கு. இதை போல 3 மடங்கு பெரியது நித்திய விபூதி. மொத்தம் சேர்ந்தா பகவானுடைய 2 விபூதி சேர்ந்து அவருடைய சொத்து. இப்போ நாம் நடுவில் பூமண்டலத்தில் இருக்கோம். நம்ம நாடு என்ன பூமண்டலம் முழுக்கவே இதுதானா? அப்போ மேற்கத்தி நாடுகள்லாம் போகிறோமே, கிழக்கத்தி நாடுகள்லாம் போகிறோமே, இதெல்லாமும் பூமண்டலத்தில் தானே இருக்குது. இப்படி கணக்கு வச்சுங்க. தட்டையாக நம்ம எதை பார்த்துன்னு போகிறோமோ, பக்கவாட்டிலேயே எது பார்த்துன்னு போகிறோமோ அதெல்லாம் ஒவ்வொரு லோகம். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம். இது தவிர செங்குத்தா மேல் கீழ் இருக்கும் இல்லையோ, இடது வலது ஒரு பக்கம், அதனுடைய அளவுகள் என்னன்னு பார்க்கலாம். கீழிருந்து மேல்ங்கிறது மற்றொரு பக்கம், அதனுடைய அளவு பார்க்கறச்சே தான் நம்ம லோகம், ஸ்வர்கலோகம், சத்தியலோகம் என்று மேலே மேலே போகிறது. பாதாளம், ரசாதலம், தலாதலம் என்று கீழே கீழே போகிறது. அப்போ கீழும் மேழுமா இருக்கிற லோகங்கள் 14. நாம் இருக்கிற பூமண்டலத்திலேயே பிரிவுகள்லாம் இருக்குது. நம்ம பூமண்டலம் எத்தனை பெருசோ அதை வட்டம் வட்டமாக பிரிச்சிருக்கார்கள். ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு துவீபம்னு பேர். முதல்ல சுருக்கமாக இதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் என்னங்கிறது விளக்கத்தை பார்க்கலாம். நாம் இருக்கிறது நடு பூமி. அந்த பூமி இடது பக்கம் வலது பக்கம் போகிறது எல்லாத்தையும் பிரித்தா 7 துவீபங்கள் ஆறுது. அந்த 7 துவீபத்தில் நடு துவீபத்தில் தான் நாம் இருக்கோம். அதற்கு ஜம்பூ துவீபம்னு பேர். ஜம்பூ துவீபத்தை மேலும் 9 வருஷங்களாக பிரிக்கிறார். அதில் பாரத வருஷத்தில் நாம் இருக்கோம். அந்த பாரத வருஷத்தை மேலும் பல கண்டங்களாக பிரிக்கிறார். அதில் பரத கண்டத்தில் நாம் இருக்கோம். பரத கண்டத்திலேயே மேருவுக்கு தெற்கு, மேருவுக்கு வடக்கு, மேருவுக்கு கிழக்கு, மேருவுக்கு மேற்கு என்று 4 இடங்களை பிரிக்கிறார். அதில் மேரு பர்வத்தத்திற்கு தெற்க நாம் இருக்கோம். அந்த தெற்க இருக்கிறதுக்குள்ளே இருக்கிற பாரத தேசத்தில் நாம் ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு மாநிலத்துக்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே, ஒரு தெருக்குள்ளே, ஒரு கட்டடத்துக்குள்ளே, ஒரு நாற்காலிக்குள்ளே இருக்கோம். சின்னதாக உட்காண்டிருக்கோம். ஆனால் இதிலிருந்து இப்படி சுற்றி பார்த்தோம்னால் தலை சுத்தராப்புறம் ரொம்ப பெரிய தர்க்கம் இல்லையோ. இந்த இத்தனை பெருசையும் தாண்டித்தான் நம்ம போயாகணும். அப்போ இதை போல இருக்கிற பல லோகங்கள், அந்த லோகங்கள் 14 சேர்ந்தது தான் ஒரு அண்டக்கட்டாகம். அந்த முட்டை வடிவடத்தில் இருக்கிற அண்டக்கட்டாகம் ஒன்று மட்டும் இல்லை, இதை போல லட்சம் லட்சம் கோட்டி கோட்டி அண்டங்கள் இருக்குது. அப்போன்னா கோடிக்கணக்கில் சொர்க்கலோகம், கோடிக்கணக்கில் பூமண்டலம், கோடிக்கணக்கிலே சத்தியலோகம், கோடிக்கணக்கில் பாத்தாள லோகம். அப்படின்னா கோடிக்கணக்கில் இந்திரன், கோடிக்கணக்கில் சந்திரன், கோடிக்கணக்கில் பிரம்மா. பிரம்மா கூட கோடிக்கணக்கில் இருக்கா. இவர்கள் இத்தனை பேருக்கும் காலம் முடியும் போது அழிவு சம்ஹாரம் ஏற்படுகிறது. மறுபடியும் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறச்சே சிருஷ்டி தொடங்குகிறது. இப்படித்தான் உலகம் மாறி மாறி பிறந்துருக்கு போயின்ட்டுருக்கு. அதனால் நாம் இருக்கிறவா மட்டுமில்லை, நாம் நினச்சின்னு இருக்கிற லோகம் எத்தனை தூரம் பறந்தா போகும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழக்கு பக்கம் போனோம்னா ஒரு 10 மணி நேரம் பறக்கலாம், மேற்கு பக்கம் போனோம்னா ஒரு 20 மணி நேரம் பறக்கலாம். இவ்வளோ தான் மொத்தமே தெரியும். 30 மணி நேரம் பறக்கிறதுக்குள்ளே 2 பக்கம் மூலையும் வந்துடும். அவ்வளவு மட்டும் இல்லை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் எங்கே இருக்கிறவாளுக்கு ஒரு சந்தேகம் வரும். நாம் சங்கல்பம் சொல்லிக்கிறச்சே ஒரு சங்கல்பம் தான் நமக்கு தெரியுது. இந்த சங்கல்பம் பாரத தேசம் வரைக்கும் பொருந்தும். அப்போ அடுத்து எங்கேயானு போனால் இந்த சங்கல்பம் பொருந்துமா? தெரியாது. பொருந்தலாம், பொருந்தாமல் இருக்கலாம். அதுக்கு ரொம்ப தூரங்கள்லாம் துல்லியமாக கணக்கு போடணும். நாம் எந்தெந்த தீபத்தில் இருப்போம். ஜம்பு தீபே பாரத வருஷே பரதகண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே அஸ்மின் வர்த்தமானே வியாபகாரிக்கே பிரபவாதீனாம் ஜட்டி சம்பத்சராணாம் மத்தியே துர்முகி நாம சம்பத்சரேன்னு இந்த வருஷத்துக்கு நம்ம சொல்லி விடுறோம். அப்போ இதுக்குள்ளே ஒவ்வொன்றா இப்போ பார்க்கணுமோ இல்லையோ. பாரத வருஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே இது சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு தெரியறது. இப்போ மேரு எங்கே இருக்குதுன்னு தெரியணுமே, அது தெரியாது. இப்போ இமாச்சலம் மேரு இல்லை, இது ஹிமாச்சல பர்வதம். மேரு பர்வத்தம் எங்கேன்னு இது சொல்லியிருக்கு. மேரு பர்வத்திற்கு தெற்க இருக்குன்னு நம்ம தாத்தாவுக்கு 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 தாத்தா பிரம்மா காலத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வரைக்கும் இது தெரியுது. இது சட்டுன்னு இப்போ பாரத தேசத்தை தாண்டி வெளியில் போயிட்டோம்னால் அது பரத கண்டமா பாரத வருஷமா எது 6 சரியாக சொல்கிறதுக்கு முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னால், இப்போ இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வேறு தீபம்னு சொல்லுவாள். ஆனால் நம்ம தீப கணக்கு சொல்லப்பட்டிருக்கிறது 1,00,000 யோஜனை. ஜம்பூ தீபம் மட்டுமே நடுவில் இருக்கிறது 1,00,000 யோஜனை. ஒரு யோஜனைங்கிறது கிட்டத்தட்ட 10 மைல். அப்போ 1,00,000 யோஜனைன்னா 10,00,000 மைல் எங்கே இருக்குது? எந்த பக்கம் போனோன்னா கூட 10,00,000 மைல் வரவே வராது. மிஞ்சி மிஞ்சி போனால் 30,000 மைல். இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சதெல்லாம்.
30,000 எங்கே, லட்சம் எங்கே, அதனுடைய 10 மடங்கு எங்கே, இது இத்தனையும் தாண்டினாத்தான் ஜம்பூ தீபமே முடியும்னால் அப்புறம் இன்னொரு தீபத்தை பற்றிலாம் எவ்வளவு தூரம் நம்மளால் சொல்லக்கூட முடியாது. அப்போ உலகம் முழுக்க எங்கே நம்ம சங்கல்பம் எடுத்துட்டாலும் ஜம்பூ தீபந்தான் இருக்கட்டும். அப்போ பாரத வருஷம் பரத கண்டம் கிடைக்குமானால் அதுக்குள்ளே இனிமேல் இதனுடைய அளவு என்னான்னு பார்க்கணும். ஓரளவுக்கு இருந்திருக்கு. பாரசீக தேசத்தினுடைய கிழக்கு பக்கத்திலிருந்து கம்போடியா தேசத்தினுடைய மேற்கு பக்கம் வரைக்கும் பாரதமாக தான் இருந்திருக்கு. அது வரைக்கும் எழுதப்பட்ட சரித்திரமே இருக்குது. புராணத்துக்கே போக வேண்டாம். நம்ம படித்த படிப்பில் பார்த்துட்டோம்னாலே அகண்ட பாரதம்னு சொல்கிற பாருங்க, திடீர்னு அப்படி குரல்லாம் எழும். நம்மளாம் திரும்ப அகண்ட பாரதத்தை பெற்றுடணும். கண்டிப்பாக வேண்டியதுதான். எதுவுமே பாரதம்தான். கண்டமாக இல்லாமல் துண்டாடப்படாத பாரதமாக இருக்கணும்னால் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ இடம் துண்டாடப்பட்டிருக்கேன். யாரானு இங்கே இருக்கிறோம் அவரோட மூத்தவா 80 வயசுக்காரா இருந்தால் அவளே சொல்லிடுவா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைபடமே வேறு, நீங்கள் இப்போ போட்டுருக்கிறதெல்லாம் வேறு, நான் 4வது படிக்கச்சே வேற என்ன போட்டேன்னுவா. இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கிறவா அன்றைக்கி படித்தவா இருந்திருக்கலாம். அதுவும் இன்றைக்கும் சந்தேகம். இப்போ இந்த வரைபடத்தில் தலை இருக்கா இல்லையா, அதை வச்சுக்கலாமா வேண்டாமா, அது நம்ம தான் இருக்கோமா வேற யாரான்னு இருக்குமா, இன்னுமே சந்தேகம்னால் இதெல்லாம் கண்ட பாரதம். அப்படி இல்லைன்னா அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரதத்து அளவுக்காக இப்போ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இதே தானே சொல்லிட்டு இருந்திருக்க போகிறோம். எந்தெந்த வகையிலே எந்த நாடு வரைக்கும் நிலத்தின் மார்க்கத்தில் நாம் போயிருந்தா சாஸ்திரக்காரா விரோதிக்க மாட்டான். அதே தான் கடலை தாண்டி மேலே பறந்தோம்னாலோ நதியை தாண்டி மேலே பறந்தோம்னாலோ சாஸ்திரப்படி குற்றம். இப்போ சீன தேசத்துக்கே தரை மார்க்கத்தில் நம்ம பாட்டுக்கு போயிருந்தோம்னு வச்சுங்க, யாரும் தப்பு சொல்ல முடியாது. போகிறதுக்கு ஓரளவுக்கு முடியும். இப்போ சில விஷயம்லாம் நம்ம நினச்சிருக்கோம் போக முடியாதுன்னுட்டு, போகிறதுக்கு வழிகள்லாம் இருக்குப்போ. ஆனால் நாளாகும். நல்ல அது வரைக்கும் கூட நம்முடைய சங்கல்பம் என்னமோ அத்தையே சொல்லிக்கொள்ளலாம். அதை தாண்டி இருக்கணும்னா ஏதோ ஜம்பூ தீபத்துக்குள்ளே தான் இருக்கும். அது பாரத வருஷமா பரத கண்டமாங்கிறது தான் சந்தேகம். அப்படின்னா ஒவ்வொரு கண்டத்துக்கு அளவு என்னன்னு பார்க்கணும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் அளவு என்னன்னு பார்க்கணும், அதன்படிக்கு எந்தெந்த ஊர்னு சொல்லணும். பாருக்கு அதுக்கெல்லாம் பொறுமையும் கிடையாது. அது உண்டான ஆறான்னு கேட்டால் நிச்சயப்படுத்துறதுக்கு உண்டான ஆதாரமும் கிடையாது. ஆமாம் இப்படித்தான் என்ன சொல்கிறதுக்கு முடியலமோ இல்லையோ. அதுக்காக என்ன சொல்லுவா, எந்த கர்மமாக இருந்தால் கூட பாரத பூமி தான் கர்ம பூமி சுவாமி. அதனால் இங்கே பண்ணால் தான் எடுபடும், இங்கே இருக்கிறது தான் பலத்தை கொடுக்கும். உண்மைதான். அப்போ வேற இருக்கிறவா வெளியிலலாம் பண்ணவே கூடாதான்னால் எங்கேயும் இருந்துட்டு பண்ணாத இருக்கிறதுக்கு பண்ணுறது தான் நலம். பண்ணாமலே விட்டுட்டோம்னா வட்டத்திலேருந்தே வெளியில் போடுவோம். அப்போ சனாதன தர்மங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்கணும் இல்லையோ. இருந்துன்னுட்டு இப்போ ஒவ்வொரு நாள் என்ன பிரார்த்திக்கணும்னா, இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்காவது பாரதத்திலிருந்து கர்மத்தை பண்ணுற பாக்கியத்தை பகவான் கொடுக்கட்டும் என்று தான் பிரார்த்திக்க முடியுமே தவிர, அப்போ எந்த கர்மத்துக்கும் பலம் இந்த பூமி கர்ம பூமி. திரும்ப திரும்ப இந்த பாரதத்தினுடைய எல்லைக்கு எத்தனை பெருமை இருக்குங்கிறத பராசரர் சொல்ல போகிறார். என்னான்னு கேட்போம். பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு வச்சனமே இருக்குது, பிறப்பு இறப்பு பாரத எல்லைக்குள் நடக்கும்படி பார்த்துக்கோங்கிறது. பிறக்கிறதா இருக்கட்டும் இறக்கிறதா இருக்கட்டும் ரெண்டும் இந்த தேசத்தினுடைய எல்லைக்குள்ளே இருக்கா பாரு. அப்போ இனிமேல் குழந்தை பிறப்பெல்லாம் பார்த்து எல்லோரும் இங்கே தான் பார்த்துக்கணும். வயசாகிடுத்துனா திரும்பி வந்துடும். அதுக்காக சொல்ல வந்தேன். 6க்கு போய் 70 ஆகிடுத்தா சரி, இனிமேல் நம்ம பாட்டுக்கு பாரதத்தில் இருப்போம். பிறக்கணுமா அப்படியே கர்ப்பவதியா பாரதத்துக்கு வந்து இங்கே பெத்துனுட்டு அப்புறம் எங்கேயும் போகணும்னு அப்படின்னு சொல்லலை. போனோங்கிற நிர்பந்தம் இருந்தால் இத்தையாவது கண்டிப்பாக நிறைவேற்றணுங்கிறதுக்காக சொல்லுண்டே. ஸ்வயம்புவ மனுவை பிரம்மா படைத்தார். மனுவுக்கு 2 மகன்கள் பிறந்தனர். பிரியவிரதன் உத்தானபாதன் 2 பேர். அதில் இப்போ சரித்திரம், பிரியவிரதன் தான் இந்த பாரத தேசத்து அளவுக்கு பிரிச்சுன்னு வரார். பூமண்டலத்தை முழுக்க தன் தேரை வச்சுன்னு ஓட்ட ஆரம்பித்தார். அது வட்டம் வட்டமாக தேர் ஓடித்து. ஒவ்வொரு வட்டம் வரைச்சேவும் ஒரு தீபம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வட்டம் வரைச்சே அடுத்த தீபம். அந்த தேர் எந்த அழுத்த சக்கரம் ஓடித்தோ அந்த இடத்துல பள்ளமாச்சு. பள்ளமான இடத்துலலாம் ஒவ்வொன்றா வந்து தேங்கி தேங்கி ஒவ்வொரு கடலாச்சு. அப்போ ஒவ்வொரு தீபம் அதை சுற்றி ஒரு கடல், அடுத்த தீபம் அதை சுற்றி ஒரு கடல். அப்படின்னா நீங்கள் வட்டம் வட்டமாக இப்போ படம் போட்டுக்கணும். நடுவில் இருக்கிறது ஜம்பூ தீபம், அதை சுற்றி வட்டமாக கடல். அப்போ அடுத்த இருக்கிறதும் வட்ட வடிவத்தில் தான் தீபம் இருக்கும். அப்போ தானே அதை சுற்றி கடல் வர முடியும். இதை போல் ஒவ்வொரு கடலாக 7 தீபங்கள் 7 கடல்கள். அதை தன்னுடைய 7 பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தா. அதில் 3 பேர் நாங்கள் ராஜ்யத்தை ஆள்றதா இல்லைன்னு மறுத்துட்டா. பாக்கி இருக்கிற 7 பேர் நாங்கள் ஆள்றோன்னு சொன்னான். அவர்களுக்காகத்தான் சப்த தீபவதி பிருத்திவின்னு சொல்லுவா. இந்த பிருத்திவிங்கிறது 7 தீபங்களோட கூடினது. ஆக்னித்ரஸ்ய ஆக்னித்ரா அக்னிபாகுஷ்ய வபுஷ்மான் தியுதிமான் ஸ்ததா
சம்ராட்டு குக்ஷிஷ்ச தத்கன்யே தசபுத்திராஸ்ததாபரே மேதா அக்னிபாகு புத்திராஸ்து த்ரயோ யோகபராயணாக. பிரியவிரதனுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தனர். அதில் 3 பேருக்கு யோகத்திலேயே ஆசை. அவர்கள் கர்மங்களுக்கு வரல, நாங்கள் உலக வாழ்க்கைக்கு வரவே இல்லைன்னு மறுத்துட்டா. சரி, உங்கள் 3 பேருக்கு வேண்டானால் பாக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பிரித்து தரேன். என்ன 7 பேருக்காக பூமியை பிரிக்கிறார். ஜம்பூத்வீபம் மகாபாக சஹா ஆக்னித்ராய ததௌ பிதா. பிரியவிரதனுடைய மூத்த பிள்ளை ஆக்னித்ரன். இந்த வரிசை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. பிரியவிரதன், அவருடைய மூத்த பிள்ளை ஆக்னித்ரன், அவருடைய முக்கியமான பிள்ளை நாபி, நாபிக்கு பிள்ளை ரிஷபதேவர், ரிஷபதேவருடைய மகன் பரதன். அவருடைய பேரில் தான் இது பாரதம் பாரதம்னு சொல்லி ஆளப்பட்டு வருகிறது. அது கிருதயுகத்தினுடைய பரதன். அப்புறம் திரேதாயுகத்தினுடைய பரதன் ராமன் தம்பி பரதன். துவாபர யுகத்தில் பரதன் துஷ்யந்தனுடைய மகன் பரதன். ஆக 3 யுகத்திலையும் பரதன் உண்டு. 3 யுகத்திலையும் இது பாரத தேசம். அதனாலே பாரதம்னு சொன்னாலே புராணத்தை ஒத்துக்கிறவா தான் சொல்ல முடியும். நாங்கள் பாரதம்னா ஒத்துப்போம் அப்படின்னு யார் பேசினாலும் அவள் ஒழுங்காக புராணத்தை ஒத்துனுட்டா சனாதன தர்மம் ஒத்துருக்கான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த தேசத்துக்கு பொருளே அந்த 3 ராஜாக்கள் பேரால் தான் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரிடத்தில் ஒவ்வொரு தீபத்தை கொடுக்குறார். ஜம்பூத்வீபம் மகாபாக சோ அக்னித்ராய ததௌ பிதா. மூத்த பிள்ளை ஆக்னித்ரனுக்கு ஜம்பூத்வீபம் வந்தது. மேதாதிதே ததா பிராதாத் பிளக்ஷத்வீபம் ததாபரம். 2வது தீபம் பிளக்ஷத்வீபம். அது 2ஆம் பிள்ளை மேதாதிக்கு கொடுத்தார். 3வது தீபம் ஷால்மலி தீபம், 4வது குஷத்வீபம், 5வது கிரௌஞ்சத்வீபம், 6வது ஷாகத்வீபம், 7வது புஷ்கரத்வீபம். இப்படி 7 தீபங்களை பிரித்து 7 பிள்ளைகளை கொடுத்துட்டார். ஒவ்வொன்றுத்துக்கும் அளவு சொல்கிறார். நடு தீபம் 1,00,000 யோஜனை, 2ஆல் பெருக்கிங்கோ 2ஆல் பெருக்கிங்கோ 2ஆல் பெருக்கிங்கோ 2ஆல் பெருக்கிங்கோ, கடைசி 64 லட்சம் யோஜனை. 1 2 4 8 16 32 64. ஆக மொத்தம் 64 லட்சம் யோஜனை அளவு. அதன் கடல், அந்த கடல் கண்டிப்பாக அந்த அளவு இருந்து தான் ஆகணும். ஏன்னா 1,00,000 யோஜனை தம்பூதீபம் இருந்துடுத்து, அது வட்டமாக இருக்குன்னால் அப்போ அடுத்த வட்டம் போடணும்னா இந்த அளவுக்கு இதை சுற்றினா தானே உண்டு. அதனால் அதே அளவு கடலை வச்சுங்க. 1,00,000 யோஜனை தீபம்னால் 1,00,000 யோஜனை கடல், அடுத்த கடல் 2,00,000 யோஜனை, அடுத்த கடல் 4,00,000 யோஜனை. தஸ்ய புத்திரா பபூவுஸ்தே பிரஜாபதி சமா நவ. இதில் ஆக்ரீதனருக்கு 9 பிள்ளைகள் பிறந்தனர். அதற்காக ஜம்பூத்வீபத்தை 9ஆக பிரிக்கிறார். பிரித்து 9 வருஷங்கள் நாபிகி கிம் புருஷ ஹரிவருஷ இளாவிருத்த ரம்ய ஹிரண்யவான் குருபத்ர அஸ்வ கேதுமால என்பது 9 வருஷங்களாக பிரிச்சுட்டார். வருஷம் நாபேஸ்து தட்சிணம் ஹேமகூட்டம் ததா வருஷ பித்ராதத்தம் ஹிமான் வந்து வருஷம் நாபேஸ்து தட்சிணம். இதிலே தட்சிண திக்கு தெற்கு பக்கம் இருக்கிறது நாபிக்கு வந்தது. ஹேமகூட்டன் ததா கிம் புருஷாய 3வது பிள்ளைக்கு 3வது என்று 4 திக்கிலும் பிரித்து 4 பிள்ளைகளிடத்துல கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சரித்திரம் சொல்றார். அபிஷிச்ச சுதம்பீரம் பரதம் பிருத்திவிபதி. அந்த ஆக்னீதனனுக்கு நாபி பிறக்க, நாபிக்கு ரிஷபர், ரிஷபருக்கு பரதர், பரதனுக்கு பட்டங்கட்டி விட்டு ரிஷபதேவர் காட்டுக்கு சென்றார். இவர்களுக்குள்ள ரிஷபதேவர் பகவானுடைய அவதாரம். இவ ஒத்தொத்தருமே பகவானுடைய அம்சம் இருந்தாலும் ரிஷபதேவரை பகவான் அம்சமா நேரையே அவதரிச்சிருக்கான்னு சொல்றார்கள். ரிஷபர் தான் ஆத்தியாத்மிக வித்தையை போதித்து யோகத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் என இந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். யாரோடையும் பேச மாட்டாராம், தனிமேல தான் இருப்பாராம், காய்கனிகளை மட்டும்தான் சாப்பிடுவாராம், தன் உடம்பை வருத்தின்று ஒன்று அதனாலே மனோவிகாரம் ஏற்படலையான்னு பார்த்துப்பறான். எத்தனைக்கு எத்தனை உடம்பு சுகப்படுறதோ அத்தனைக்கத்தனை ஆத்ம வித்யை வளராது. உடம்பு கஷ்டப்பட்டாலும் ஆத்ம வித்யை வளர்றதான்னு பார்க்கிறார். இப்படியே தன் சிஷ்யர்களுக்கு சொல்லியும் கொடுக்கிறார். ததச்ச பாரதம் வருஷம் ஏதல் லோகேஷு கீயச்சே. இப்படி பரதனால் ஆளப்பட்டபடியால தான் பாரத வருஷம் என்று உலகத்தில் இது கொண்டாடப்படுகிறது. அந்த பரதனுக்கு சுமதிங்கிற ராஜா பிறந்தார். இப்படியாக 7 தீபங்கள் ஏற்பட்டன. இனிமே பூமண்டலத்தினுடைய வர்ணனை ஆரம்பிக்கிறார். ந அஸ்ய வருஷசதேனாபி வக்தும் சக்யோகி விஸ்தரஹ. நான் இப்போ சொல்ல ஆரம்பிக்க போகிறதே 100 வருஷம் ஆனாலும் சொல்லி முடிச்சிட முடியாது மைத்ரேயா, நீர் கேட்டீருங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அத்தனை இருக்கு. இப்போ ஒவ்வொரு லோகமாக சொல்லணும், அந்தந்த தீபங்களுக்குள்ள வருஷங்கள் எது எது சொல்லணும். அதனால் நம்ம நாட்டில் மட்டும் மக்கள் இல்லை, ஜம்பூ தீபத்தில் மட்டும் இல்லை, குஷத்வீபம், ஷால்மலி தீபம், கிரௌஞ்ச தீபம் எல்லாத்துலேயும் மனிதர்கள் வாழறாளாம்.
எல்லாத்துலேயும் பகவான் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கார். இப்போ நம்ம நாட்டில் இந்த ரூபத்தில் இருக்காருனால் அவரவர்களுடைய நாட்டில் வெவ்வேறு ரூபத்தில் இருக்கார். அவரவர்கள் நாட்டில் உபாசனம் கிரமமெல்லாம் மாறுறதா. இதில் ஒன்று சொல்லியிருக்கிறது தான் நமக்கு ரொம்ப திகக்க வச்சுடும். பாரத வருஷம் சொல்லிவிட்டு பாக்கி இருக்கிற 8 வருஷங்கள் பேர் படித்தாரோ இல்லையோ, இதிலே சுகம் துக்கம்ங்கிற 2, கஷ்டம் பாவம் புண்ணியம்ங்கிற 2 பாரத வருஷத்தில் மட்டும்தான் உண்டு, மற்ற 8 இடத்துலையும் கிடையாதுன்னுட்டார். கடைசியில் நம்ம தான் சிக்கிண்டமா சுவாமி. இப்போ இங்கே வந்திருக்கமேனால் இப்போ யாரும் நம்மளை இங்கே பிறக்கணும்னு நிர்பந்தப்படுத்தலை, நம்ம தான் இங்கே வந்திருப்போமே தவிர. அப்போ மற்ற இடத்துலலாம் ஆறாரோ எங்கெங்கேயோ இருந்திருக்கா, அவ்விடத்துலலாம் உண்டா கிடையாதா, என்ன சுகம் இருக்க போகிறதா துக்கம் இருக்க போகிறதா, இதுக்கெல்லாம் நிறைய புராணங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா முக்கியமாக நமக்கு என்ன வாசை வரும்னா அந்த ஊர் எப்படி இருக்கும்னு சொல்லிடலான்வா. நாம் அங்கே இல்லை. இங்கே பிறந்திருக்கிறவா இங்கேருந்து கிளம்புறதுக்கு இப்போ வழி பார்க்கணுமே தவிர அங்கே பிறந்திருக்கவா என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போகிறோம். இது இந்த சுகதுக்கம் கிடையாது, அங்கெல்லாம் அதுவுமே இல்லை, பாப புண்ணியம் இல்லை. இன்னொரு இடத்துல சொல்கிறார், கிருத்த திரேதா துவாபரம் முதலானதே கிடையாதுங்கிறார். அந்த 4 யுகமே கர்ம பூமியான பாரத பூமிக்கு உண்டு. மற்ற சுகதுக்கம் மாறி மாறி வராது, பாப புண்ணியம் இல்லைன்னால் அப்போ அங்கே பிறந்தவா எதையோ அனுபவிக்கலாம், அனுபவிச்சுட்டு திரும்பி வரலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். என்னான்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் கர்ம பூமின்னு எப்போ சொல்கிறாளோ, இந்த பூமியில் கர்மங்களை பண்ணாதான் நம்ம கர்மங்களை தொலைச்சுட்டு மோட்சம் போக முடியும். இதே இப்போ நீங்கள் கேது மாலத்திலேயோ இன்னொரு இடத்துலையோ போய் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுங்க, எப்போ அங்கே கர்மங்களே கிடையாதோ, சுகதுக்கமும் இல்லை பாப புண்ணியமும் இல்லையோ, என்னத்தை பண்ணி மோட்சத்துக்கு போகிறது? அப்போ அங்கே போகிறதுக்கு வழியே கிடையாதுன்னு அர்த்தம். இங்கே பிறந்து தான் மோட்சத்தை அடைஞ்சாகணும். அப்போ அங்கே போனது எதற்கு? ஒருவேளை இந்த ஊரில் நம்ம ஓஹோன்னு புண்ணியத்தை பண்ணி அந்த புண்ணியத்தினுடைய பயனாக சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக போயிருக்கலாம். இப்போ ஒன்று சொன்னேன்னா உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும். சொர்க்கத்துக்கு போகிற மூல்யம் அங்கே போய் சுகம் துக்கம் படுவோமா? துக்கப்பட மாட்டோம், சுகமே தான் படுவோம். அங்கே போய் பாப்ப புண்ணியத்தை சேர்ப்போமா? சேர்க்க மாட்டோம். ஏன்னா பண்ணின புண்ணியத்துக்கு பலத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கம் வந்திருக்கோமே தவிர அவ்விடத்துல எத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம போகல. இப்போ ஏதோ ஒரு இடத்துல நன்னா சம்பாதிக்கிறேன், ஒரு இடத்துல செலவழிக்கிறதுக்காக போகிறேன். இல்லை திவ்ய தேசத்துக்கு யாத்திரைக்கு போயிருக்கோம். இப்போ சோழ தேசம் 40, திவ்ய தேசம் 5 நாள் சேவிச்சுட்டு வரலான்னு இருக்கேன்னால் அங்கே செலவழிக்க முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? செலவழிக்க மட்டும்தான் முடியும். அந்த கிராமத்திலலாம் சம்பாதிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அப்போ அங்கே போய்ட்டு சம்பாதிக்கிறது திரும்ப நம்ம ஊருக்கு வரணும் இல்லையோ. இந்த ஊரை வசத்தின்னு சொல்லுவேளா, இப்போ அந்த ஊரை வசத்தின்னு சொல்லுவேளா, அது உயர்ந்தது தான் சுவாமி. ஆனால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே வந்தால் தான் பண்ண முடியும். அதை போல் ரொம்ப வசதி தான் சொர்க்கம். ஆனால் ஒன்றையும் சம்பாதிக்க முடியாது, செலவழிக்கத்தான் முடியும். செலவழித்து சம்பாதிச்சிருக்கிற புண்ணியத்தின் பயனாக சுகத்தை அனுபவிக்க முடியுமே தவிர அங்கே எந்த கர்மயோகம் பண்ண, அங்கே யார் இப்போ ஞான யோகம் பக்தி யோகம்லாம் பண்ண போகிறாளா? அனுபவிச்சுட்டே இருப்பா, கச்சேரி கண்டிருப்பா, பாட்டு கேட்பா, நாட்டியம் பார்ப்பா. இதுதான் அங்கே நடக்க போகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. எடுத்தெடுப்பில் கீதை கிடைக்கிறது, சரணாகதி கிடைக்கிறது, பக்தி யோகம் கிடைக்கிறது, ஞான யோகம் கிடைக்கிறது, எல்லாம் நல்லதும் இருக்குது. கூடவே சுகதுக்கம் இருக்குது, பாப புண்ணியம் இருக்குது. இந்த நல்லதுகளும் இருக்குது, தீயதுகளும் இருக்குது. ரெண்டும் இருக்கிற இடத்துல தான் நம்மளால் முன்னேற முடியும். ஒன்றே ஒன்று இருக்கிற இடத்துனால பிரயோஜனமே கிடையாது. இப்போ வாழ்க்கைன்னு இருந்தால் சுகமயமாக இருந்ததுன்னா சொர்க்கம்னு அர்த்தம், துக்கமயமாக இருந்ததுன்னா நரக்கம்னு அர்த்தம். நரகத்தில் யாரும் பாப புண்ணியம் சம்பாதிக்க முடியாது, சொர்க்கத்திலையும் சம்பாதிக்க முடியாது. பூமண்டலத்தில் தான், நம்ம பாரத தேசத்தில் தான் அது சம்பாதிக்க முடியும். ஏன் மற்ற நாட்டிலெல்லாம் சம்பாதிக்க மாட்டாளான்னால் கண்டிப்பாக பாப புண்ணியங்கள் உண்டு. ஆனால் கர்மபூமியான்னு கேட்டால் ஆமாம்னு சொல்லலாம். ஆனால் பராசர சொல்லுவாரான்னா புஸ்தகத்தில் இல்லை. இதைத்தான் கர்மபூமி, இதைத்தான் தர்மபூமின்னு சொல்லியிருக்கார். அதனால் இங்கிருந்து கொண்டு தான் சம்பாதிக்கணும். அப்போ மற்ற பூமி என்னன்னு சொல்லலாம்? போக பூமி. இது கர்மபூமி. அப்போ இன்னொரு பூமி போக பூமி. போகம்னா அனுபவிக்கிற இடத்துல கர்ம சம்பாதிப்போமா? பண்ண மாட்டோம். அப்போ என்ன ஆகிடும்? பக்கத்து நாட்டுக்கு போடுவோம் சுவாமி, கர்மங்களே வராதான். ஏன்னா இங்கே இருந்தால் தானே இந்த பாப்ப புண்ணியம் நாள் போகலாம். பக்கத்து நாட்டில் எதையும் சம்பாதிக்க மாட்டோம், ஆனால் மோட்சம் போக மாட்டோம். போகணும்னு இங்கே வர வேண்டியிருக்கோம் இல்லையா? இப்போ ஒரு நல்லது இருந்தால் இன்னொரு இடத்துல முட்டுறது. இப்போ இப்படி போனால் இப்படி இடிக்கிறது, அப்படி போனால் அப்படி இடிக்கிறது. அப்போ இங்கே தான் இருக்கணும். எது உண்டோ விளையாட்டு தடலை விட்டு வெளியில் போக முடியாது. என்ன உண்டோ எதிர்த்து தான் ஆகணும், விளையாடித்தான் ஆகணும், அடிபட்டு தான் ஆகணும். பட்டாத்தான் மனுஷன் முன்னுக்கு வர முடியுமே தவிர அப்படியே சுகமாக ஏதோ இருந்துட்டு மேலோட்டமாக இருந்துட்டு வைகுந்தம் போகணுங்கிறது நடக்காது. மிஞ்சி போனால் மறுபடியும் பிறக்கலாம், அது வேணால் கிடைக்குமே தவிர தாண்டி இனிமேல் பிறவாமைங்கிறது கிடைச்சிருமா? இந்த அடிப்படை தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போ இத்தனை இடத்தெல்லாம் அயோமயமாக இருக்க போகிறது. இத்தனை யோஜனையை தெரிஞ்சு நான் என்ன பண்ணேன்னால் அந்த யோஜனையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்லலை. இப்போ இத்தனையும் தாண்டி இங்கே பிறந்துட்டியே, ஒரு வேளை நீ கேத்து மாலத்திலையும் இப்போ லக்ஷத்வீபத்திலையும் குஷத்வீபத்திலையும் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னே தெரியாது.
நல்ல வேளை இங்கே பிறந்திருக்கேன், பிறந்ததும் பாரத பூமியில் பிறந்துட்டேன், பிறந்துட்டு ஞானம் பக்தின்னா தெரிஞ்சுக்கவும் வந்துட்டோம், இத்தனை கிட்டக்க வந்துட்டோன்னு அர்த்தம். இப்போ இதுக்கப்புறம் எதையானு விட்டுட்டோன்னு வச்சுங்க, எங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சுன்னு வரணும்னு தெரியாது இல்லையோ. ஒரு பாதை போட்டிருக்குன்னா கிட்டக்க வந்துட்டோம், வந்தால் தோருக்கு போடுன்னு சொன்னால் சட்டுன்னு உள்ள நுழைஞ்சிடணும். அதை விட்டுட்டு இன்னும் அங்கே என்ன இருக்காமே அங்கே என்ன இருக்காமேன்னு கண்ணை வச்சோம்னால் சுழலில் திரும்ப எங்கே சிக்கிண்டு போகணும்னு நமக்கு தெரியாத படும் இல்லையோ. அதுக்கு தான் பார்த்து பார்த்து சொல்கிறா. நன்னா படிக்கிற பிள்ளை 85 வாங்கிடுவான், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் 95 வாங்கலாம். அம்மா ஓஹோன்னு சொல்லிகிட்டே இருக்கா, இன்னும் படி இன்னும் படி இன்னும் படி. அடுத்து பக்கத்து வீட்டு பிள்ளை அவன் எப்பவுமே 40 ஒத்துருமே அவள் சொல்லவே இல்லை. இப்போ இந்த பிள்ளைக்கு கோவம், நான் தான் 85 வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னையே திருப்பி சொல்கிறேன். அவன் பாரு 40 அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லைப்பா, அவங்ககிட்ட சொன்னால் தான் பிரயோஜனம் உண்டு. நீ நாளைக்கு படிச்சியானா 95 வாங்க முடியும், அவன் எப்படியுமே 40 மிஞ்சி போனால் 45 ஆக போகிறது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இதை கேட்டார். சஞ்சயன் தூது வந்து பஞ்சபாண்டவர்களிடத்தில் பேசின்னு இருக்கார், கண்ணனை உட்காண்டிருக்கார். அப்போ சஞ்சயன் கேட்குறா, தர்மபுத்திரா நீ விட்டு கொடுத்துறேன். அவன் என்னமோ சண்டை போடுறான் துரியோதனர், வேண்டாம் அவனே நாட்டை வச்சுக்கிட்டோம், உனக்கு என்ன தர்மம் கையில் இல்லை, உனக்கு தான் எல்லாருக்கே போருமேன்னார். மெதுவாக கேட்டான். அவனே தைரியத்தை வரவழைச்சிருந்து, இப்படி என்கிட்ட ஒன்றுமில்லாத சமயத்துக்கு அப்படியே போன்னு சொல்கிறீரே, அவன் அத்தனையும் வச்சுட்டு இருக்கானே, 5 கிராமம் தானே நான் கேட்குறேன், அந்த 5 குடுன்னு அவங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறீர், இருக்கிறதும் வேண்டான்னு என்னை மட்டும் பண்ண சொல்கிறீர் என்னார். சொன்னால் கேட்க மாட்டாமா, நீ சொன்னால் கேட்பே, தர்மத்தை கேட்குறவன்ட்ட தான் சொல்ல முடியுமே தவிர கேட்காதவனிடத்துலையா நான் சொல்ல முடியும். இப்போ என்ன உண்மையை ஒத்துண்டார் அவர். அப்போ சஞ்சயன் நடந்து வந்து நேர தர்மபுத்திரனிடத்தில், இன்னும் கொஞ்சம் நீ தான் விட்டுக்கூடே. அப்போ எந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவர், உனக்கு தான் சாட்சாத் தர்மமான கண்ணன் கையிலேயே இருக்கார், அதை பிடிச்சி நீ எங்கே போறியோ நீ போறே, இதை விட்டுட்டு அந்த நாட்டை வாங்கி நீ என்ன சாதிக்க போறே போ என்று அவர் கேட்டிருக்கணும்னால் நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசிச்சா தான். இல்லைன்னா நம்ம எல்லாம் உரிமை பிரச்சனை பேச ஆரம்பிச்சிடுவோம். அது எப்படி சுவாமி அவர் கேட்கலாம், நியாயமே இல்லை நீதியே இல்லை தர்மமே இல்லைன்னால், அவர் தான் தர்மத்துக்கு காரணம் சொல்லிட்டாரு. யார் தர்மபுத்திரனோ அவனிடத்துல தான் நான் தர்மத்தை பற்றி கேட்க முடியும், அதார்மிகனாக இருக்கிறவனத்தில் போய் பேசி என்ன லாபம். அதனால் நம்ம கிட்டக்க வந்துட்டோம். இந்த தேசத்தில் எப்போ இருக்கமோ, புண்ணிய பூமியில் இருக்கமோ கர்ம பூமியில் இருக்கமோ, அப்போ கிட்டக்க வந்துட்டோமே. இன்னும் ஒரு மூச்சு இழுத்து பிடிச்சோம்னா தாண்டிவிடலாம், இதை விட்டுட்டோம்னா திரும்ப எத்தனை தூரம் வரணும்னு தெரியாது இல்லையோ. அதுக்கு தான் மனக்கட்டி இவ்வளோ தூரம் சுவாமி நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।